இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ரெசிடெண்ட். இவங்களுக்கு இந்தியன் இன்கமும் இருக்குது, ஃபாரின் இன்கமும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 கண்ட்ரியில் யூகேலையும் ஆன் பண்ணுறாங்க, இந்தியாவில் ஆன் பண்ணுறாங்க. ஸோ இவங்களோட ஃபேக்ட் இது வந்து லாஸ்ட் இயரில் நாங்கள் இந்த கேஸை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் பண்ணது லிட்டில் மாடிஃபை பண்ணி மேபி உங்களுக்கு ஐடிஆர் 2ஓ 3ஓ நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த பர்டிகுலர் சினாரியோ உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட்டு இதை ஒரு கிளான்ஸ் ஒரு பேசிக்காக வச்சு நீங்களோ இல்லை உங்களோட சிஏஓ இல்லை உங்களுக்கு டேக்ஸ் அசிஸ்டன்ஸ் டேக்ஸ் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க இல்லையா, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட், ஸோ அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு மேபி நீங்கள் எங்கே என்ன இன்ஃபர்மேஷன் வாங்கணுமோ அதையும் நீங்கள் ப்ராப்பராக வாங்கி டேட்டாவை கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டை நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து லாஸ்ட் இயர் வந்து 190 நாள் 190 டேஸ் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்தியாவில் எஃப்டியிலேருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் 2,20,000 வந்திருக்கு. ரெண்டல் இன்கம் 3,60,000 வந்திருக்கு. யூகேயில் ஏர்ன் பண்ண சேலரி இது வந்து பவுண்ட்ஸு. ஆக்சுவலாக இவர் ரெசிடெண்ட் அப்படிங்கிறனால இந்த பர்டிகுலர் பர்சன் ரெசிடெண்ட் இண்டியன் அப்படிங்கிறனால குளோபல் இன்கம் டேக்ஸபிள் இன் இந்தியா. ஸோ இவங்களை கன்வெர்ட் பண்ண யூகே சேலரி பார்க்கும்போது 90,10,000. ஸோ இந்த கன்வர்ஷனுக்கு நீங்கள் சிபிஐசி ஸோ இதோட சர்க்குலரை நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஸோ சர்க்குலர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபாரின் கரன்சிக்கு உங்களை சர்க்குலர் கொடுத்துருப்பாங்க, இந்தியன் ருப்பீஸ்க்கு சிபிஐசி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் சர்க்குலர் எடுத்து ரெஃபர் பண்ணணும். அது போர்ட்டலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இவங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் ரெசிடெண்ட் வந்து ஏடிசியில் எல்ஐசி இருக்குது. எல்ஐசி 1,50,000 இருக்குது. மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு 25,000 போட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் டிடக்ஷன் 1,75,000. ஸோ ஃபாரின் டேக்ஸ் கிரெடிட் 15 lakhs. ஸோ இதுக்கு ஆத்தென்டிக் ப்ரூஃபு அங்கே பே பண்ணியிருப்பாங்க, டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க யூகேயில். அங்கே ஃபாரின் சேலரி ஏர்ன் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த பர்டிகுலர் சேலரிக்கு டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் டெஃபினட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த 15 lakhs நீங்கள் ப்ராப்பராக அங்கே வாங்கிக்கணும். ஸோ இது பேசிக் டேட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்களே கேல்குலேட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பைஃப்ரிகேட் பண்ணிக்கணும், இந்தியன் இன்கம், ஃபாரின் இன்கம். ஸோ இந்தியன் இன்கம் என்ன இருக்குது, எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட்டு, ரெண்ட் இருக்குது, ப்ளஸ்ஸு அவ்வளோதான், எஃப்டி ப்ளஸ் ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அவைலபிள். அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் ஸோ இந்தியாவில் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டல் இன்கம் வந்துச்சு அப்படின்னா 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 24 சப்செக்ஷன் ஏ. ஸோ ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 30,000 per month ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸபிள் இன் இந்தியா. ஸோ அவங்க ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் நான் ரெசிடெண்ட்டாக இருந்தாலும் இந்தியாவில் ஏர்ன் பண்ணாங்களோ இல்லை இந்தியாவில் ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பர்சன் டேக்ஸபிள். ஸோ இவங்க ரெசிடெண்ட் அப்படிங்கிறதுனால குளோபல் இன்கம் டேக்ஸபிள். ஸோ யூகேயில் ஏர்ன் பண்ண சேலரி 85,000 pounds sterling. அதை நம்ம 106 pounds sterling per rupees. ஸோ அந்த கன்வர்ஷன் ரேஷியோ மேலே பார்த்தோம்ல, ஸோ அதை எடுத்து 90,10,000. ஸோ சிபிஐசி எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க as per இந்தியன் ருப்பீஸில் 15 lakhs. ஸோ இவங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் இன்கம் ப்ளஸ் ஃபாரின் இன்கம் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 94,82,000 வரும். ஸோ அதுலேருந்து டிடக்ஷன்ஸ் ஏடிசி ஏடிடி 1,75,000 டோட்டலாக மைனஸ் பண்ணிங்கன்னா நெட் டேக்ஸபிள் இன்கம் 93,07,000 rupees. ஸோ இதுதான் இவங்களோட நெட் டேக்ஸபிள் இன்கம். ஸோ இதுக்கான டேக்ஸ் ஸ்லாபை பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூகேயில் ஏர்ன் பண்ண சேலரிக்கு நம்ம ஸ்லாபை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இவங்க வந்து ஓல்டு ரெஜிமில் இருக்கிறனால நம்ம 2,50,000 வரையும் டேக்ஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 12,500, 1 lakh, தென் 24,03,000. ஸோ சர்சார்ஜ் அப்ளிகபிள் கிடையாது, சர்சார்ஜ் அப்ளிகபிள் இருக்குது. ஸோ 10% வரும் சர்சார்ஜ். ஸோ இவங்களோட இன்கம் வந்து 50 lakhsக்கு மேலே, அதாவது நெட் டேக்ஸபிள் இன்கம் 50 lakhsக்கு மேலே கிராஸ் ஆயிடுச்சு, அப் டு 1 crore வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சர்சார்ஜ் 10% அப்ளிகபிள் ஆகும். ஸோ செஸ் வந்து 4%. ஸோ இது வந்து யூகேயில் ஏர்ன் பண்ணுற சேலரிக்கு இந்தியாவில் இவங்க டேக்ஸ் பே பண்ணணும் 26,16,120 rupees. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் ஸோ இவங்களோட ரிலீஃப் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி 15 lakhs அவங்க டேக்ஸ் பே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பர்டிகுலர் இன்கம்மை இந்தியன் இன்கமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து நெட் டேக்ஸபிள் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் டேக்ஸ் லைபிலிட்டி
எவ்வளோ இந்தியாவில் டேக்ஸ் லயபிலிட்டி அப்படிங்கிறத அவங்க வந்து அரைவ் பண்ணி ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் ஆன் நெட் டேக்ஸபிள் டோட்டல் இன்கம். ஸோ நெட் டேக்ஸபிள் டோட்டல் இன்கமில் எவ்வளோ ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ விச் மீன்ஸ் டோட்டல் டேக்ஸ் லயபிலிட்டி டிவைடட் பை நெட் டேக்ஸபிள் டோட்டல் இன்கம். ஸோ இன்ட்டு மல்டிப்ளை பை 100 பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்துடும். அதுலேருந்து ஃபாரின் கண்ட்ரி சப்போஸ் அந்த பர்டிகுலர் சேலரிக்கு இருக்கு இல்லையா, ஏர்ன் பண்ணியிருக்காரு இல்லையா, அதில் எவ்வளோ டேக்ஸ் ரேட்டு ஸோ இருக்கும், அதை 2 டேக்ஸ் ரேட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ விச் எவர் இஸ் லோவர், அந்த லோவரை எடுத்துகிட்டு அதிலிருந்து என்ன இன்கம் இந்த பர்டிகுலர் இதில் ஆட் ஆகிருக்கோ அதால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா சப்போஸ் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 91 தான் ரிலீஃப் கொடுக்க போகுது. அந்த ரிலீஃபை நீங்கள் எடுத்துக்கலாம். கிளைம் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாரின் டேக்ஸ் பெய்டு 15 lakh ரூபி. இந்தியாவில் நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம். சப்போஸ் யூகேல ஏர்ன் பண்ண இன்கமுக்கு இந்தியாவில் டேக்ஸ் பண்ணது 24,30,000. ஸோ இதில் வந்து ரிலீஃப் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு வந்து 15 lakhs whichever is lower, 15 lakhs or 24 lakhs 30 whichever is lower. So 15 lakhs relief. ஸோ அந்த ரிலீஃப் ஸோ இந்தியாவில் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணது, அதாவது இந்தியன் இன்கம் ப்ளஸ் ஃபாரின் இன்கம் ரெண்டையும் ஆட் பண்ணது 27,08,784. சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும் சரிங்களா, உங்களோட இன்கமுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ அதுலேருந்து ரிலீஃப் 15 lakhs ரிலீஃப் பிகாஸ் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் ஃபைனல் டேக்ஸ் பேயபிள் பார்த்தீங்கன்னா 12,08,784 பே பண்ணணும். இதை நம்ம எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே 3 ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஷெட்யூல் அப்படின்னா, ஃபாரின் சோர்ஸ் இன்கம். இந்த ஃபாரின் சோர்ஸ் இன்கம் இந்த இடத்துல சேலரி இருக்குது இல்லையா, சேலரியில் நம்ம ப்ராப்பராக இந்த இடத்துல நம்ம வந்து அவங்களோட இன்கம் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம், ஸோ டேக்ஸ் ரிலீஃப் எவ்வளோ, ஸோ எல்லாமே டேக்ஸ் எந்த கண்ட்ரியில் ஆன் பண்ணியிருக்கோம், கண்ட்ரியோட கோடு எல்லாமே நம்ம இங்கே வந்து ப்ராப்பராக ரிப்போர்ட் பண்ணணும் இந்தியாவில் ஃபைல் பண்ணும்போது. செகண்டு டேக்ஸ் ரிலீஃப். ஸோ அந்த 15 lakhs நம்மளுக்கு டேக்ஸ் ரிலீஃப் இருக்குல்ல, ஸோ அந்த பர்டிகுலர் ஷெட்யூல் ITR 2ல் நீங்கள் இந்த டேக்ஸ் ரிலீஃப் ஷெட்யூலுக்கு போனீங்க அப்படின்னா கண்ட்ரி கோடு, டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் யூகேயில் இருக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான டேக்ஸ் எவ்வளோ, ரிலீஃப் எவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்க, இதை நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணால் தான் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் காமிக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸோ நிறையா கேல்குலேஷன் வந்து தெரியாமல் இருப்பாங்க. ஸோ ரிலீஃப் அவைலபிள் இருக்குமா, இல்லை நான் வந்து ஃபைல் பண்ணாமே நான் விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ஒரு ரெசிடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அங்கேயே ஏர்ன் பண்ணியிருக்கீங்க விச் மேபி எனி கைண்ட் ஆஃப் இன்கம். நீங்கள் ரெசிடெண்ட்டாக இருக்கீங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குளோபல் இன்கம் உங்களுக்கு டேக்ஸபிள் இன் இந்தியா. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ஃபாரின் சோர்ஸ் ஈவன் தோ நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தாலும், எவ்வளோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக இந்தியாவில் நீங்கள் அஸ் அ ரெசிடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்தியாவில் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும் ப்ராப்பராக. ஸோ ITR 2 3 நீங்கள் ப்ராப்பராக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டேக்ஸ் பே பண்ணனா கூட பரவாயில்ல, மேபி உங்களுக்கு அந்த ஒரு கேஸில் டேக்ஸ் பேயபிளாக இல்லைனா கூட பரவாயில்ல, யூ மஸ்ட் ரிப்போர்ட் இட். கண்டிப்பாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். பர்டிகுலர் ஷெட்யூலில் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு டிஸ்க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாமல் அது ஒரு பிளாக் மணி ஆக்ட் உள்ளே வரும். ஸோ அன்டிஸ்க்ளோஸ்டு இன்கம், அன்டிஸ்க்ளோஸ்டு சோர்ஸாக இது பண்ணி ரெக்கவர் பண்ணி டிபார்ட்மெண்ட் தேவையில்லாமல் உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும். அதுக்கு மேபி உங்களுக்கு ஹெவி பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இந்த சினாரியோவை நான் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் ஃபேஸ் பண்ண எங்களோட குரூப்பில் ஃபேஸ் பண்ண விஷயத்தை நான் லிட்டில் மாடிஃபை பண்ணி சின்னதாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சப்போஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் கமெண்ட் லைவில் போடுங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பராக அதை பற்றி ரிப்ளை பண்ணுறோம்.